இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். 6ஆம் 7ஆம் வசனங்கள். அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஒரு சத்தம் பரலோகத்தில் உண்டாகுது. இந்த சத்தத்தில் இந்த வார்த்தை வருது. அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்துவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. மணவாளன் கர்த்தரே சுவருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மணவாளன் கர்த்தரே சுவருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. என் பிரியமே நீருபவதி, எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீருபவதி, எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே அப்படின்னு ஒரு அருமையான பாடல் ஒன்று உண்டு. இதனால கூட அந்த பாடலின் உள்ள மாதிரி அந்த வசனத்தில் இருக்குது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்போ அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்துவோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்துவோம். கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவன் யார்? இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். அவருடைய கல்யாணம்னா நம்ம எல்லாம் அவருக்கு மணவாட்டியாக போகிறது தான் கல்யாணம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஒரு திருமணம் அப்படின்னாலே மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி, அந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவாங்க. எப்படி ஆயத்தப்படுத்துவாங்க? நல்ல வஸ்திரங்களை போடுவாங்க, சிறந்த ஆபரணங்களை தரிப்பாங்க, நல்ல வாசனை திரவியங்களை பூசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை செய்வாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் மணவாளாகி இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல வஸ்திரம், ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நாம் உடுத்தினவர்களாய் காணப்பட வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அலங்காரங்களெல்லாம் நம்ம தரித்து கொள்ளணும். மணவாளனுக்கு ஆயத்தமாக மெல்லிய வஸ்திரம் அப்படிங்கும்போது அவருடைய வஸ்திரங்கள், அவருடைய ரட்சிப்பு என்னும் வஸ்திரம் எல்லாவற்றையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை யாருக்கு கிடைக்குன்னா மணவாட்டிக்கு தான் கிடைக்கும். அப்போ மணவாட்டியாக நம்ம அவருக்கு போகணும். நான் எப்படி அந்த 10 கன்னிகைகள் மணவாட்டியாக உள்ளே சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்கன்னா, ஆவியானவர், அந்த எண்ணெய் என்னும் ஆவியான பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்க போய் தான் போய் சேர முடியுது. அதுபோல் நாமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று தான் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனோடு சேர்க்கப்பட முடியும். அதற்கு தான் அந்த ஆயத்தங்கள். இப்போ நாம் என்ன செய்யணும்? ரட்சிப்பு அடையணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருக்கு பிரியமான வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும், அவருக்கு பிரியமான நீதியான வாழ்க்கை வாழணும். அப்படி வாழும்போது தான் நம்ம அவருக்கு மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்பட்டோம் என்று அர்த்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆயத்தம் அப்படின்னு சொன்னால் மணவாளனுக்கு மணவாட்டியை ஒரு நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ணி தான் ரெடி பண்ணுவாங்க. கல்யாணம் முதல்ல வச்சிட மாட்டாங்க. ஒரு நிச்சயம், 2 பேருக்குள்ள ஒரு உறுதி. அதே மாதிரி நம்மளும் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு ஓசியா 2:20 சொல்லுவார். உடன்படிக்கை நம்மோடு பண்ணுகிறார். நீ எனக்கு மணவாட்டி, நீ எனக்கு மணவாட்டியாக இருக்கன்னா எப்படிப்பட்டவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்தி கொள்கிறார், நம்மை நிச்சயப்படுத்துகிறார், அவருக்குன்னு நம்மை பிரித்து எடுக்கிறார். நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வெளிப்படுத்தலில் நிறைய அதிகாரங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்போ நாமும் மணவாளனுக்கு ஆயத்தப்பட்ட மணவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், உண்மை உள்ளவாக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நம்ம ஆயத்தம் பண்ணுறது. நாம் மணவாட்டியாக அவருக்கு நம்ம ஆயத்தம் பண்ண இத்தகைய குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். நாம் இதெல்லாம் வச்சுருக்கிறோமா? தகுதியாக இருக்கிறோமா? தகுதியாக நம்ம இல்லை அப்படின்னா ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க. உடைய வஸ்திரங்களால், ரட்சிப்பு வஸ்திரங்களால், உடைய அபிஷேகம் என்னும் ஆவியானவர் என்னும் எண்ணெயினால், உங்களுடைய உடன்படிக்கையினால் உறுதிப்படுத்தி என்னை உமக்கென்று பிரித்து எடுத்து தெரிந்து கொண்டு என்னை சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நாம் எல்லாரும் அவருடைய மணவாட்டிகள். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, இயேசு கிறிஸ்துக்கு மணவாட்டிகள். அந்த மணவாளனை நாம் சேருவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படாது. நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இருதயங்களே ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் ஆசீர்வதித்து மணவாட்டியாக நம்மை சேர்த்து கொள்ளுவார். இப்படிப்பட்ட பெரிய சிலாகியை நமக்கு கர்த்தர் தருகிறார். ஆமென்.